இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறுத்தப்பட்டுள்ள துருப்புக்கள் தனிநபர்களை தற்காலிகமாக தடுத்து வைக்க அதிகாரம் உள்ளதாக இராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்கள் கலிபோர்னியாவிலிருந்து பிற அமெரிக்க நகரங்களுக்கும் பரவியுள்ளன. இந்நிலையில் 700 கடற்படையினருக்கும் 4000 தேசிய காவல் படையினருக்கும் மக்களை தடுத்து மட்டுமே வைக்க முடியும் என்றும் கைது செய்யும் அதிகாரம் இல்லை என்றும் அமெரிக்காவின் இராணுவ மேஜர் ஜெனரல் ஸ்காட் ஷெர்மன் கூறியுள்ளார். இலங்கை பதுளையில் உள்ள கைலகொட சத்தமானந்த பௌத்த மடத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற வருடாந்திர நிகழ்ச்சியில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. பாரம்பரிய நடனங்களுடன் யானை ஊர்வலமானது நடைபெற்றது. பௌத்த மடத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் பதுளை நகருக்குள் நுழைவதற்காக நகர்ந்து கொண்டிருந்த போது நினைவு சின்ன கலசத்தை சுமந்து சென்ற யானை திடீரென மிரண்டு ஓடியது. பிறகு யானை பாகன் யானையை கட்டுப்படுத்தி ஊர்வலத்திலிருந்து வெளியேற்றியதால் அங்கு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதாக பிரான்ஸ் அதிபர் எம்மானுவல் மேக்ரன் அறிவித்துள்ளார். கிழக்கு பிரான்சில் உள்ள ஒரு பள்ளியில் 14 வயது சிறுவனால் ஆசிரியரின் உதவியாளர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடகங்களை தடை செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய ஒழுங்குமுறைக்கு அழுத்தம் கொடுப்பதாக அதிபர் எம்மானுவல் மேக்ரன் கூறியிருந்தார். இந்நிலையில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதாக தெரிவித்துள்ளார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.